அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உலர் திராட்சையினுடைய பயன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலர் திராட்சையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நமக்கு என்னென்ன வகைகளில் இது பயன் கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்து தான் இருக்குது. அதுலேயும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள் எல்லாமே சுவையற்றதாக தான் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றதே கிடையாது. எல்லா உணவுகளும் சுவையற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில உணவுகள் ரொம்ப சுவையாக இருக்கும். அதில் ஒன்று தாங்க இந்த திராட்சை. அதாவது இயற்கை வழங்கக்கூடிய பல சுவையான ஆரோக்கியமான சத்தான உணவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த உலர் திராட்சை தான். இதை நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு உணவுப் பொருள். இதில் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குங்க. அதாவது இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, தாதுக்கள் அதிகமாக இருக்குது, ஆக்சனேட்ரிகள் அதிகமாக இருக்குது, பைட்டோநியூட்ரியான்கள் அதிகமாக இருக்குது, பாலிஃபினால்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது மட்டுமாங்க, நிறைய நார்ச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடிய இந்த திராட்சையை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அதிக அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களில் யாருக்கெல்லாம் உலர் திராட்சை பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உலர் திராட்சை தொடர்ந்து சாப்பிடக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த உலர் திராட்சையை நம்ம சாப்பிடும் பொழுது முதல் விஷயம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் வெளியேற்றிடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நோய் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரத்தத்தில் நமக்கு நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதுன்னா உலர் திராட்சை தான். வறண்டு இருக்கக்கூடிய முகம், முகப்பரு அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய முகம், இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் தான். கருப்பு திராட்சையை நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள், இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன கெட்ட நோய் கிருமிகள்லாம் இருக்கும் அது எல்லாமே வெளிவந்துடும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இது இயற்கையான ஆக்சிஜனேற்றத்திற்கான வளமான ஆதாரமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். உலர் திராட்சையில் நன்மைகள் அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா உடலை சுத்தப்படுத்தக்கூடியது. இதில் தீங்கு விளைக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை அகற்றக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல். அதே போல் பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க, பிபி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிபி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த உலர் திராட்சையை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா பொட்டாசியம் நிறைந்த உலர் திராட்சை சோடியத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் ரத்தத்தில் அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கொடுக்கும். இந்த பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உலர் திராட்சையை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதிக கிளசரைடுகள் இருக்குது, அதிக கொழுப்பு, இதய நோய்களை எல்லாம் கையாளக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா குறிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நீங்களும் உலர் திராட்சையை எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா திடீர்னு குறையும், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மாறாக இந்த திராட்சையை ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும் பொழுது குறைந்த ரத்த அழுத்தத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது மலச்சிக்கலை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. உலர் திராட்சையை அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். அதனால் இது லேசான மலமிழிக்க செயல்படுது. வழக்கமாக குடல் இயக்கங்களை எல்லாம் நல்லா இயக்க வைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்றது ஏற்படாது. போதுமான நார்ச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால மோசமான உணவு பழக்கம், அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு, குடல் நுண்ணுயிர்களுடைய ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். நீரிழப்பு இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னாவே பாதிப்புகளில் உள்ளாகியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதனால் நீங்களாம் ஊற வைத்த உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த உலர் திராட்சையில் விட்டமின் சி மற்றும் பி இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிரம்பி இருக்கக்கூடிய எந்த ஒரு பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. இது உடலில் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். மேலும் நோய் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அதே போல் உலர் திராட்சையை நம்ம தினந்தோறும் எடுத்துக்கும் பொழுது நமக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். உலர் திராட்சையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து மட்டும் கிடையாது, பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடும். அதனால் ரத்த சோகை ஏற்படாமல் இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட் அப்படின்னா இந்த உலர் திராட்சை தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு திராட்சையை நீங்களாம் தொடர்ந்து சாப்பிடுங்க.
திராட்சையில் பார்த்தீங்கன்னா தாமிரம் அதிகமாக இருக்குது. அதனால் ரத்தத்தில் சிவப்பு அணுக்களுடைய உருவாக்கத்தை வந்து அதிகமாக்கும். அதனால் ஊற வைத்த திராட்சையை உங்களுடைய உணவில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது இரத்த சோகையை வந்து தடுக்க உதவியாக இருக்கும். அதே போல் உலர் திராட்சை வந்து தூக்கத்தினுடைய தரத்தையும் அதிகமாக்கி கொடுக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கமே வராது. அதனால் தூக்கம் நல்லா வரணுன்றவங்க உலர் திராட்சை சாப்பிடுங்க. இதில் மெலோடோனின் அதிகமாக இருக்குது. இது தூக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். அதுவும் உலர் கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய ஆக்சனேற்ற அழுத்தத்தை வந்து குறைக்கும். இது மட்டும் இல்லாமல் தூக்க பிரச்சனைகளோடு தொடர்புடைய அலர்ஜி அறிகுறிகளையும் வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இதனால் நீங்கள் கருப்பு உலர் திராட்சையை வந்து எடுத்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சையை மாதவிடாய் காலங்கள்லையும் எடுத்துக்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வலியிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்ல வாயு ஆரோக்கியத்தையும் பராமரித்து கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சத்துக்களுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. மேலும் இது ஆற்றலினுடைய அளவை அதிகமாக்கி கொடுக்கும். அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சல் இதெல்லாம் குறைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உலர் திராட்சைகளில் ஆக்சனேட்ரிகள் மற்றும் முக்கிய பைட்டோகெமிக்கல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்து நீண்ட நேரம் சூரிய ஒளி, அதிக அளவு மாசுபாடு இது மாதிரி காரணத்தால் ஏற்படக்கூடிய நம்மளோட உடம்பில் ஏற்படக்கூடிய சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் பாதுகாத்து கொடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து வந்து போராடுறதுனால நம்முடைய தோல் செல்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் அழிக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மேலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை வந்து குறைக்கும். உலர் கருப்பு திராட்சையில் கொலஸ்ட்ரால் இல்லை. அதனால் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக அதில் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவுகளை தணிக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த உலர் திராட்சைக்கு இருக்குங்க. அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உலர் திராட்சை உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த உலர் திராட்சையை நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உலர் திராட்சையை வந்து சாப்பிட்றது இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதுவும் காலை நேரத்தில் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு பல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோட புத்துணர்ச்சியும் சேர்த்தே கிடைக்கும். தண்ணீரில் ஊற வைத்த உலர் திராட்சையை நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றலே இல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நிறைய கிடைக்கும். எனர்ஜி வந்து கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சதுனா தான் நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். நம்முடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக நீங்கள் இதை வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் எடுத்துக்கணும். அதே போல் எலும்பு ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து இதில் அதிகமாக இருக்குது. கால்சியம் மட்டும் கிடையாது, போரானுடைய அளவும் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால நம்முடைய எலும்புகளை வந்து அடர்த்தியாக்கி கொடுக்கும், ஆரோக்கியமாக்கி கொடுக்கும். இதை நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது நமக்கு எலும்பு புரை நோய் ஏற்படாமல் வந்து தடுத்து நிறுத்தும். அதே போல் உலர் திராட்சை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பொலிவை வந்து கொடுக்கும். இரத்த சோகையை வந்து குணமாக்குறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஊற வைத்த உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது, குறைவான கலோரிகள் தான் இருக்கும். இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனநிலையை வந்து சரிசமமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஊற வைத்த உலர் திராட்சையில் இயற்கையான சர்க்கரையும் செரோடோனினும் இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பதற்றத்தை வந்து குறைக்கும். அதனால் மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். மனசை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை உலர் திராட்சையானது நமக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உலர் திராட்சை அப்படின்றது பார்த்திங்கன்னா திராட்சையிலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு பொருள் தாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது தாராளமாக உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த உலர் திராட்சையை தினசரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது முடி மற்றும் சருமத்துக்கு ரொம்ப நல்லது. தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முடி கொட்டுறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். அதே போல் நரைக்கிறதும் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த திறன் பார்த்திங்கன்னா உலர் திராட்சைக்கு தான் இருக்குது. இரும்புச்சத்து, விட்டமின் சி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு முடிக்கு ரொம்ப ரொம்ப சத்து கொடுக்கும். உடலுக்கு உதவக்கூடிய இந்த ஒரு பொருள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால் உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கோங்க. முடியினுடைய ஆரோக்கியத்தை, இயற்கையான நிறத்தையும் பராமரிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவில் உலர் திராட்சை பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. உலர் திராட்சையாக சாப்பிட்றதுனால என்ன பலன் கிடைக்கிது அப்படின்றதையும், உலர் திராட்சை வைத்திருக்கக்கூடிய நீரை வந்து குடிக்கிறதுனாலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.